மக்களே வணக்கம். நான் நிறைய கடவுளை பற்றின விஷயங்கள் நான் சொல்லிகிட்ருக்குறேன். ஆனால் அதெல்லாம் சும்மா இதெல்லாம் எப்படி நடக்கும், அதை எப்படி கடவுள் வந்து பேசுவார் அப்படின்லாம் வந்து நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம். கடவுள் வந்து சாமானியமாக யார்கிட்டையும் பேசத்தான் முடியாது, எதுவும் கடவுளை அறியத்தான் முடியாது. கடவுள் வந்து என் கூட பேசுகிறாருன்னா அதுக்கான பட்ட கஷ்டங்கள் வந்து அதெல்லாம் வெளியில் சொல்லக்கூட முடியாது. அந்த அளவுக்கான கஷ்டங்கள் நான் வந்து ஒரு 15-17 வருஷமாக நான் வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்து கடவுளோட பயணித்து பயங்கர போராட்டம், இறந்து செத்து பொழைச்சி வந்த ஒரு கால சூழ்நிலைகள், அவ்வளோ ஒரு மோசமான ஒரு மனநல பதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து இப்போ தான் கடவுள் ஃபுல்லாக அறிஞ்சு அவரோட கைப்பிடிகளை போய் அவர் என்ன சொல்கிறாரோ கேட்டு கரெக்டாக நான் வந்து வாழ்ந்துட்டுருக்குறேன். கடவுள் சாமானியமாக யார்கிட்ட பேச முடியாது, ஆனால் என்கிட்ட பேசுகிறாரு. அதுக்கான கஷ்டங்கள் வந்து சொல்ல முடியாத அளவுக்கான கஷ்டங்கள் நான் பட்டிருக்கிறேன். சரிங்களா? உண்மையிலேயும் உண்மை, கடவுள் என்னோட பேசிகிட்டு இருக்காரு. கடவுள் வந்து புவிக்கு வரப்போகிறாரு, எல்லாத்தையும் மாற்ற போகிறாரு. இது நடக்கத்தான் போகுது. புரிஞ்சுக்கிட்டு ஆமான்றதை தெரிஞ்சுக்கிட்டு தன்னை தானே மாற்றிக்கிட்டவங்க நல்லபடியாக கடவுளோட உலகத்துக்குள்ளே நம்ம போயிடலாம். இல்லை அப்படிலாம் கிடையாது, நாங்கள் எங்கள் இஷ்டம் போல் தான் ஆடுவோம், இஷ்டம் போல் தான் பாடுவோம், நாங்கள் எங்கள் இஷ்டமாக தான் இருப்போம், எங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்றவங்க அது வந்து யாருக்கு எப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு இதுக்குள்ளே போயிடும். அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆமாம், நடக்கலாம், கடவுள் பேசலாம், மாற்றலாம், மாறும், நம்ம நல்லாமைக்கு போகலாம், நம்ம பிள்ளை குட்டிகளோடு நம்ம நல்லா வாழலாம், உயிரோடு வாழலாம் அப்படின்றத நம்புகிறவங்க நல்லவங்க தயவுசெய்து என்னோடய வீடியோக்களை பாருங்கள். ஓகேங்களா?